வணக்கம். நமது யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ஏற்காடு தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதிகள் நெய்யமலை, தும்பல், மலையாளப்பட்டி, சின்ன கல்ராயன் மலை, தும்பல் விரிவாக்கம் மற்றும் தும்பல் கிராமங்கள், அதிகாரப்பட்டி, வீராணம் போன்ற பகுதிகளும் இதை உள்ளடக்கிய பகுதிகளாகும். சேலம் வட்டத்தில் உள்ள சில பகுதிகள், வாழப்பாடி வட்டத்தில் உள்ள சில பகுதிகள், ஏற்காடு சுற்றியுள்ள அதிகமான கிராமங்கள் இந்த சட்டமன்ற பகுதிக்கு உட்பட்டவைகளாகும். இதுவரை நடந்து முடிந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக 7 முறை வெற்றி பெற்றுள்ளது. திமுக 4 முறை தங்களது வெற்றியை பதிவு செய்துள்ளது. காங்கிரஸ் கட்சி 3 முறை தங்களுடைய வெற்றியை இங்கு பதிவு செய்துள்ளது. கடந்த 2 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக சித்ரா என்பவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சார்ந்த சித்ரா 1,21,561 வாக்குகளை வாங்கி சதவீத அடிப்படையில் 51.30 வாக்கு சதவீதங்களை பெற்று முதலிடத்தில் உள்ளார். அவரை தொடர்ந்து போட்டியிட்டு தோல்வியுற்றவர் திமுகவை சார்ந்த தமிழ்ச்செல்வன் 95,606 வாக்குகளை வாங்கி சதவீத அடிப்படையில் 40.35 வாக்குகளை வாங்கி தோல்வியுற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தில் ஜோதி என்பவர் 13,308 வாக்குகளை வாங்கி சதவீத அடிப்படையில் 5.62 வாக்குகளை வாங்கியுள்ளார். 4ஆம் இடத்தில் தேமுதிகவை சார்ந்த குமார் என்பவர் 2,986 வாக்குகளை வாங்கி சதவீத அடிப்படையில் 1.26 ஓட்டுகளுடன் 4ஆம் இடத்திலும். 5ஆம் இடத்தில் நோட்டோவுக்கு 1,979 வாக்குகளே கிடைத்துள்ளது. தமிழ்ச்செல்வன் அவர்களை சித்ரா கிட்டத்தட்ட 25,955 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியை பொறுத்தவரை சித்ரா அவர்களுக்கு அதிகமான செல்வாக்கு உள்ளதாக தான் தெரிகிறது. அவர் தொடர்ந்து 2 முறை வெற்றியை பதிவு செய்துள்ளார். இந்த தொகுதியை பொறுத்தவரை முக்கிய வாக்காளர்களாக ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கிட்டத்தட்ட 33% வாக்குகளை வைத்துள்ளனர். அதாவது பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் 33% வாக்குகளை தங்கள் வாக்கு வங்கியாக வைத்துள்ளனர். அவர்களை அடுத்து 2வதாக வன்னியர் 19% வாக்குகளை வைத்துள்ளனர். பறையர் 10% வாக்குகளையும் முக்கிய வாக்காளர்களாக இந்த தொகுதியில் தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளனர். இந்த தொகுதி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ரிசர்வ் தொகுதியாகும். இங்கு மொத்த வாக்காளர்கள் 2,73,284, ஆண்கள் 1,34,538, பெண்கள் 1,38,746. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 2,36,945. கிட்டத்தட்ட 87% வாக்குகள் பதிவாயிருக்கு அந்த 2021 சட்டமன்ற தேர்தலில். நோட்டுக்கு கிடைத்த வாக்குகள் 1,979. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இதில் அதிகமான மக்களின் ஆதரவை பெற்று முதலிடத்தில் உள்ள கட்சி அதிமுக. இந்த தொகுதியை பொறுத்தவரை ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கான அங்கீகாரத்தை எம்ஜிஆர் காலத்திலிருந்து இப்போது வரை கொடுத்து வந்துள்ளனர். இந்த தொகுதி அதிமுகவின் கோட்டை என்றே சொல்லலாம். மக்களின் பெரும் ஆதரவை பெற்று முதலிடத்தில் உள்ள கட்சி ஏடிஎம்கே 38% ஆதரவுடன் முதலிடத்தில் உள்ளது. 2ஆம் இடத்தில் டிஎம்கே 30% ஆதரவை பெற்றுள்ளது. 3ஆம் இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 23% ஆதரவை பெற்றுள்ளது. 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி 6% இடத்தை பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு 3% ஆதரவை மக்கள் அளித்துள்ளனர். இந்த தொகுதியில் போன முறையும் அதிமுகவை சார்ந்த சித்ரா என்பவர் வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் அடுத்த பதிவில் மற்றொரு தொகுதி நிலவரங்களை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.